என் படிப்பில் என்னை உயர்த்தி விடு, யா அல்லாஹ் என்னுடைய வியாபாரத்தில் என்னை உயர்த்தி விடு, ரப்பே எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் நான் எத்தனையோ ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை வாழ்விலே உயர்த்தி விடு. இப்படி அனைத்தையும் இந்த சமூகம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறது. ஆனால் கேட்க வேண்டிய வார்த்தைகளை இந்த சமூகம் கேட்க தவறிவிட்டது. 1-2 பேர் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. 98% மக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய முதல் வார்த்தை ரப்பனா என் ரட்சகா எனக்கு ஆஃபியத்தை கொடு, எனக்கு சிஹத்தியை கொடு, சலாமத்தியை கொடு, கை கால் சுகத்தை கொடு என்ற இந்த வார்த்தையை இந்த சமூகத்தில் எத்தனை பேர் கேட்கிறார்கள்? கேட்கக்கூடிய ஆக சிறந்த நேரம் ஃபஜ்ருடைய நேரம் என்றார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வாழ்விலே உயர வேண்டுமா, வாழ்விலே பரக்கத்தை அடைய வேண்டுமா, அன்றைய தினம் முழுக்க பாதுகாப்போடு இருக்க வேண்டுமா, நீண்ட ஆயுளோடு ஆசியத்தோடு வாழ வேண்டுமா, பெருமானார் சொல்லுகிறார்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை கடைபிடிங்கள் என்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை நீங்கள் தொடர்ந்து தொழுது கொண்டால் அல்லாஹ் உங்கள் ஆயுளிலும் ஆரோக்கியத்திலும் பரக்கத்தையும் விசாலத்தையும் அல்லாஹ் தஆலா விரிவாக்கி தருகிறான் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டார்கள். எண்ணிமிக்க மேலான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு மனிதர் நபியிடத்தில் வந்தார். ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் ஐயத்துவா அஃதல், துஆக்களின் ஆக சிறந்த துஆ எது? துஆ என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மனம் வருத்தத்தோடு, மிக ஆழ்ந்த வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். உலகக்கூடிய ஆலிம்கள், இமாம் பெருமக்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன கேட்கிறார்கள்? எனக்கு மட்டும் பங்களா குடியாங்க நான் கேட்கிறாங்க, எனக்கு மட்டும் நிம்மதியான வாழ்க்கை கூட நான் கேட்கிறாங்க. சுபுஹுடைய நேரத்தில் இமாம் எத்தனையோ துஆக்களை, எத்தனையோ நல்ல நல்ல வார்த்தைகளை துஆக்களின் மூலம் அல்லாஹ்விடத்தில் சமூகத்துக்கு கேட்கிறார்கள். ஆனால் இந்த சமூகம் அதற்கு ஆமீன் சொல்வதற்கு கூட முன்வருவதில்லையே. எத்தனையோ பள்ளி வாசல்கள் நிசப்தமாக அமைதியாக இருக்கிறது, இமாம் மாத்திரமே துஆ ஓதி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய வேதனை, அவரே ஓதி அவரே மனசுல ஆமீன் சொல்லுகிறார். சமூகத்திற்கு என்ன சோதனைத்தனம் வந்தது? அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி நிச்சயமாக அஸ்ஸலாத்தை உன்கிட்ட நான் கேட்கிறேன், ஆஃபியா ஆரோக்கியத்தை கேட்கிறேன். நம்ம நல்லதுதானே கேட்கிறாங்க. அந்த நல்லதுக்கு கூட இந்த சமூகம் வாயை திறந்து ஆமீன் என்று சொல்வது உடல்கள் தெம்பில்லை என்று சொன்னால் இந்த சமூகம் நாளை என்ன செய்ய போகிறது? சாதாரணமான வெட்டி பேசி 1/2 மணி நேரம் பேசுவாங்க, 1 மணி நேரம் பேசுவாங்க. இவர் இங்க சத்தம் போட்டாருன்னா கொள்ளையில கேட்கும். ஆனா இமாம் பக்கத்துல 5 அடி டிஸ்டன்ஸ்ல கேட்கிற துஆவுக்கு இவர் சொல்ற ஆமீன் வெளியே வராது. இந்த குறையை, இந்த தவறை நாம் தான் சரி செய்ய வேண்டும். துஆக்களுக்கு எப்பொழுது இந்த சமூகம் ஆமீன் சொல்ல தவறி விட்டதோ நிறைய பேர் நாங்க உள்ளுக்குள்ள சொல்லிக்கிறோம். சிலர்